பிபி ரேசிங் கேம் ப்ளே சீரீஸ். நம்ம நான் போன பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம இனிமேல் இது பிபி ரேசிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சீசனை நம்ம முடிச்சாச்சு போன எபிசோட்லேயே. இது செகண்ட் சீசன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காரணத்தினால் நம்ம தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வெறும் 2 இது தான் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 2 வாட்டி தான் இது பண்ணியிருப்பேன். சாரி, பாருங்க வாங்க. இடிக்காதீங்கடாப்பா. ஆனால் செம்மையாக இந்த வண்டி அடி வாங்குது. அடி வாங்கலை, அடி தாங்குது. அடி வாங்குதும் தான், என்ன பண்ணுறது? நவுறா. ஐயோ தண்ணிக்குள்ளே வின்ட்டேனா? அப்படியே மேலே ஏறி வந்தாச்சு. நம்ம எப்படியும் தோற்றுருவோம், அது எனக்கு நல்லா தெரியும் இப்போ. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். இவன் நல்லா விளையாடு. இது மேலே ஏற்றிடுவோமா? நான் உண்மையாகவே வேணுட்டு நான் போய் விழ. நான் அது மேலே ஏற்றலாம்னு நினச்சேன், பார்த்தா முடியல. போ ஸ்பீடாக போ. என்னடா இது, முடியலையே. என்ன பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 லேப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் சொன்னது கரெக்டு தான். இது 2 லேப்பு, 2 வாட்டி சுற்றிட்டு வரா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி முடிச்சாச்சு, இப்போ 2வது வாட்டி சுற்றுறோம். போ. இந்த தடவை நம்ம ஷார்ட்கட் தான் போக போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இப்படி போயிருந்தேன்ல, இப்போ பாருங்களேன். சாரி, இந்த ஷார்ட்கட் வரல. எனக்கு இங்கே நிறைய கிரேசி ஜம்ப்ஸ்னால் எனக்கு தெரியும். நீங்கள் வாங்கலை, நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஆமாம், ஒரு ப்ரோ பிளேயருங்க நான். இங்கே பாருங்களேன், இப்போ எனக்கு நிறைய கிரேசி ஜம்ப்ஸ்னால் இங்கே தெரியும். வாங்க காமிக்கிறேன். இது மேலே ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றிட்டு பார்த்து அச்சோ, ஆனால் வர மாட்டேன்தானா? வருங்க ஒரு சில தடவை. இந்த தடவை என்னமோ வர மாட்டேங்குது. ஐ டோன்ட் நோ அபவுட் தட். இது வராத காரணத்தினால் நம்ம இந்த தடவை தோற்றுட்டோங்க. முடிஞ்சிச்சு கதை முடிஞ்சுது கதை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. 6th place வந்துட்டு அவன் திரும்பி போகவே விட மாட்டான். அவனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். போன வீடியோலேயே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அவன் போகவே விடலையே. ஆனால் நம்ம அந்த போன வீடியோவில் நம்ம ஏற்கனவே நிறைய முடிச்சுட்டு இருந்தோம் இல்லை. நம்ம போன வீடியோவில் நான் அந்த சீசனே முடிச்சிட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து காமிக்கணுன்ற அந்த காரணத்தினால தான். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட் ப்ரைஸு. வீடியோ எடுக்காத அப்போது எனக்கு என்னமோ தெரில, வீடியோ எடுத்தால் அந்த பதட்டத்துலேயே எனக்கு வரமாட்டேங்குது. இப்போ கூட நான் வீடியோ எடுக்கலைன்னா வேறு லெவலில் ஓட்டிக்கிட்டே போவேன். எனக்கு வீடியோ எடுத்தேன்னா வரல, அந்த ஸ்டேஜ் வியூஸில். அதனால் எல்லோரும் பார்க்குறதுனால எனக்கு வரல, ஏன்னு தெரியல. அது இப்போது கிரேசி ஜம்ப்ஸ்ன்னு சொன்னோம்ல, அது இதான். இது இந்த கை மேலே ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்கட்லேயே போயிடலாம், எல்லாருக்கும் முன்னாடி போயிடலாம். ஓய், நம்ம ஒழுங்காக ஓட்டினா போகலாம், ஓட்டலைன்னா சில்ட்ரன் வண்டி தான். எப்படி வந்தனா கெத்தா மாசா. அங்கே பாருங்க, இப்போ இது மேலே ஏற்றி காமிக்கிறேன். ஏற்றிட்டு இப்படி திருப்பு அச்சோ, முடிச்சாச்சு. கதாரோகதி. ஆனால் அவனுங்கன்னா எங்கேயோ போயிட்டானுங்க போலையே, ஒருத்தனே இங்கே காணும். ஆனால் செகண்ட் லேம்புக்கே போயிட்டுருப்பானுங்க. நம்ம தான் ரொம்ப லாஸ்ட்டு, 6th place. போ நிற்காத போ. ஓகே, நம்ம ஸ்பான் பண்ணியாச்சு. போ ஆயிடுச்சு போகணுங்க. இப்போ இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்களே அழுவீங்க பாருங்களேன். அந்த அளவுக்கு அந்த பட்டனை போட்டு செம்மையாக தின்னுக்கிறேன். ஜெயிச்சிட்றான்னு. அச்சோ, நம்ம போன தடவை வந்த இந்த ஷார்ட்கட் இந்த தடவை நமக்கு கை கொடுக்கல. அதனால் அப்போ தான் கை இந்த
அது கையில் தானே போய் லேண்டே ஆகிறோம், அது கை குத்தா தானே. இந்த தடவை நம்ம ஒரு செகண்ட் பிளேஸ் ஆச்சும் வந்துடணும். வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போகிறதுக்கு, இல்லைன்னா போகவே முடியாது. இது விடாது. அம்மா 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 முடியலையே. கொஞ்சம் இருங்க, ஒரு செகண்ட். இப்போ எனக்கு இங்கே ஒரு க்ரேஸியான ஜம்ப் தெரியும். கொஞ்சம் இருங்களேன். நான் உங்களுக்கு அது எப்படின்னு மட்டும் காமிக்கிறேன், இருங்களேன். ஜம்பில் இங்கே பாருங்கள், இது ஒரு எடிட் மாதிரி பாருங்களேன். 6th பிளேஸ் வந்துட்டேனா. இப்போது நம்ம 6th பிளேஸ் தான், நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. ஓகேவா? இது இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண போகிறேன். நான் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே பாருங்களேன். நான் லாங் ப்ரெஸ் பண்ணா இங்கே என்ன போட்டிருக்கு? ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு போட்டிருக்கா. அதுதான் இது வந்து சொல்லப்போனால் ஒரு ஹேக்கிங் மாதிரி தான். இப்போ நான் இதை இப்படி பிடிச்சி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு குத்தனா இதுவாகிடும். இது வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடும். ஓகேவா? இதுதான் ஒரு சின்ன மேட்ரு தான் இது. இப்போ நம்ம செகண்ட் இது விளையாடுவோம். இது எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு இது தெரிஞ்ச ஹேக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் எதையுமே இந்த மாதிரி பண்ணதில்லை. இதனால தான் ஃபஸ்ட் பிளேஸில் காமிச்சது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் பிளேஸு ஹேக்கிங் தான் பண்ணியாடானா இல்லை. நான் வந்து இது வந்து அதனால் நான் கேமரா இல்லாமல் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது. கேமரா இல்லைனா நான் நல்லா விளையாடுவேன். கேமரா இல்லைனா இப்போ இது கூட ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுத்துருவேன். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நான் டிவியில் விளையாடிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் டிவியில் இது எல்லா கேம்ஸையும் விளையாடிட்டேன். டிவியில் போய்ட்டு நான் உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன். எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். டிவியில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்ருப்பேன். நான் இதெல்லாம் ஏற்கனவே விளையாடினது தான். நான் டிவியில் காமிக்கிறேன் ஒரு நாள். ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்ருப்பேன். பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க. இந்த சீசன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சீசன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது ஒரு ஸ்டோரி கேம் மாதிரி தானே, அதனால் திரும்பி இது ரிப்பீட் கூட ஆகாது. இதையும் ஹேக் பண்ணிடலான்றீங்களா? ஹேக் பண்ணலாமா? வேணாம் ஒழுங்காக விளையாடுவோம். ஹேக் பண்ணிடலாமா? இல்லை, எனக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் வருமானது தான் இதுவாக இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது. அதுதான் ஹேக் பண்ணிடுவேன். அதே மாதிரி இதில் சுரங்கப்பாதை இது எல்லாமே எனக்கே தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் ஹேக்கிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் ஹேக் பண்ணுறீங்க ஓகே, ஆனால் ஹேக்கிங் அது கண்டுபிடிக்கணும். எப்படி ஹேக் பண்ணுறது இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா பண்ணுறது தான் இது எல்லாம். பாருங்கள், சூறாவளி நான் தான் இப்போ விட்டேன். இந்த சூறாவளி எல்லாமே ஹேக் பண்ணி தான் வர்றியாடானா? இல்லை இது எல்லாமே எல்லாருக்கும் வர ஒரு சில பவர்ஸு எல்லாருக்கும் இருக்கும். பாருங்களேன், எல்லோரும் வச்சுருப்பாங்க பவர்ஸ். 4th பிளேஸ்.